பிரைஸ் தி லார்ட் Praise பிரதர். God. Praise the Lord, sister. பிரதர், எனக்கு போன செவ்வாய்க்கிழமையில இருந்து சாட்டர்டே வரைக்கும் உடம்பெல்லாம் ஒரு குளிர், ஒரு மாதிரி கையெல்லாம் மரத்து, ஒரு மாதிரி துளி துளா குத்து, ஒரு மாதிரி என்னால் எலும்பி இருக்கவே கஷ்டமா இருந்துச்சு. இப்போ நான் சாட்டர்டே ப்ரேயரில் பிரதர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். பிரதர் இன்னொரு சிஸ்டர் மாட்டி எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த குளிர், அந்த உடம்புல அந்த கை பெருக்கல் ஒன்றுமே கிடையாது. எனக்காக ப்ரேயர் பண்ண பிரதருக்கும் சிஸ்டருக்கும் நன்றி. கடவுளுக்கு கோடி நன்றி. Praise the Lord. Glory to Jesus. ஆண்டவர் அற்புதமாக உங்களுடைய அந்த நோயிலிருந்து விடுதலை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Praise the Lord. Glory to Jesus. Thank you, Jesus. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். Praise the Lord. Praise the Lord, sister Choni Paul. Praise the Lord, brother. Praise the Lord, இன்றைய sister. இறைவார்த்தை எனக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கு நான் நிறைய ஒரு விஷயங்கள்ல குழப்பங்கள்ல நிறைய இதுல இருந்துட்டு இருந்தேன். எனக்கு இன்றைய இறைவார்த்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதே போல சனிக்கிழமையும் நான் சாட்சி சொல்றதுக்கு இருந்தேன். பட் அன்னைக்கு என்னால சொல்ல முடியல. சாட்டர்டே நான் ரொம்பவே ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையே சொல்லலாம். அப்படிதான் இருந்தேன். அப்போ கில்பர்ட் பிரதர் ஒரு டெய்லி ஒரு இறைவார்த்தை சொல்லி அதை பத்தின ஒரு டீடைல் சொல்லி அது போடுவாங்க போல. நான் அந்த குரூப்ல இல்லாதனால எனக்கு தெரியல. அப்போ பால் என்னோட ஹஸ்பண்ட் பால் எனக்கு அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதை நான் கேட்டப்போ அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. என்னோட அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து நான் அந்த இடத்துல எனக்கு அப்போ கொணர்ந்துச்சு. ஸோ அதற்காகவும் நான் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன் பிரதர். Praise the Lord. Glory to Jesus. சரியான நேரத்துல உங்களுக்கு அந்த இறை வார்த்தை உதவி செய்து உங்களை அந்த பிடியிலிருந்து வெளியில கொண்டு வந்திருக்கு. அதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Glory to Jesus. Thank you, sister. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். Thank you, brother. Praise the Lord. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. அருள் பிரதர். Praise the Lord, brother. அருள். நான் என்னோட ஃப்ரெண்டு அவங்க முஸ்லீம். அவங்க அம்மாவுக்கு ஒரு 52 வயசு தான் இருக்கும். சுகர் பேஷண்ட்டு. ஹார்ட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு திடீர்னு அட்டாக் அட்மிட் ஆனாங்க. ஆனால் கரெக்டான டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து உடனே ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க என்கிட்ட பேசுகிறப்போ நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். அப்போ என்ன என்ன நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, ஒன்றுமே ஆகாது அம்மாவுக்கு. ஆப்ரேஷனே நடந்தாலும் நல்ல முறையில் அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு அவட்ட சொன்னேன். ஆனால் அங்கே அவளுக்கு ஒரே அழுகை. அம்மாவுக்கு ஆப்ரேஷன், ஏற்கனவே சுகர் இருக்கு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க. அதுவும் கூட எனக்கு லாஸ்ட் நேரத்தில் அவங்க நல்லபடியாக சர்ஜரி ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த நியூஸ் கூட தெரியும். அதனால நான் ப்ரேயர் பண்ணேன். என்னோட ப்ரேயரை கேட்ட கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. கடவுள் தான் இதை செஞ்சிருக்கிறாரு. அதுக்காக நான் திரும்ப கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொரு சாட்சி என்னன்னா, நான் ஒரு புது பைபிள் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த பைபிளை நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் இந்த ப்ரேயர்ல நான் ஓப்பன் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தையை கொடுப்பீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறப்போ, நான் ஆண்டவரின் அடிமையும் சொற்படியே எனக்கு நிகழட்டும் அப்படின்ற மரியம்மாவோட வார்த்தை. அப்புறம் பெண்களுள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லிட்டு எலிசபெத் அம்மா மரியம்மால ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பாடல் 47:1, மக்களினங்களை களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை போற்றி புகழுங்கள். எனக்கு 3 வசனமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சிஸ்டர் இன்னைக்கு கொடுத்த மெசேஜ் பாத்தீங்கன்னா அது எனக்குரிய மெசேஜாவே இருந்துச்சு. நம்ம எவ்வளவுதான் கடவுளுக்குள்ள எவ்வளவு அன்புக்குள்ள போனாலும் அதனோட நீளம், அகலம், உயரம் இதெல்லாம் எப்படி அளந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதை தெளிவா புரிய வச்சாங்க. எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. தேங்க்யூ பிரதர். பிரைஸ் லார்ட். Praise the Lord. Praise the Lord. Glory to Jesus. நீங்க அதாவது பிற மத சகோதரியா இருந்தாலும் நம்பிக்கையோட நம்ம இறை வார்த்தைய எடுத்து சொல்லி அவங்க கண்டிப்பா குணமாயிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இயேசுவினுடைய நாமத்துல அந்த அறிக்கை பண்ணீங்க. அதுக்காக அவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்தபடியாக உங்களுடைய அந்த இறை வார்த்தையினுடைய தாகம் அந்த போது உங்களுக்கு அந்த இறை வார்த்தைய கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதற்காக நீங்க மிகுந்த சந்தோஷம் அடைந்திருக்கீங்க. அந்த இறை வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறது இல்லையா? அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். தேங்க்யூ பிரதர்.
பிரைஸ் லார்ட் பிரதர். மரிய சொல்லும் பிரதர். பிரைஸ்ல பிரதர். ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். நான் வந்து ஒரு டெஸ்ட் டிரைவுக்காக ஒரு வண்டி எடுத்தேன். Q7 எடுத்துட்டு போயிருந்தேன். போகும்போது வண்டி ஓட்டும் போது ப்ரேஸ் பண்ணிட்டு தான் போவேன். நான் ப்ரேஸ் பண்ணிட்டு ஆண்டவரை தூச்சிட்டு தான் போயின்னு இருப்பேன். இப்போ போயிட்டு யூ-டர்ன் எடுத்துட்டு திரும்பி ஸ்ட்ரைட்டா போகணும். நான் ஸ்ட்ரைட்டா போகும்போது ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து புதுசா அங்கே ரோடு போடுறதுனால, பாலம் கட்டுறதுனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த லாஸ்ட் 5th ட்ராக்ல இருந்து அவர் யூ-டர்ன் எடுக்கணும் அந்த டாக்ஸி டிரைவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, சடனா வந்துட்டார். வந்த உடனே எனக்கு ஒன்றும் புரியல, என்ன நடந்தது எனக்கே தெரியல. பிரேக் அடிச்சு திருப்பி யூ-டர்னுக்கு போயிட்டேன் நான். அவருக்கும் ஒன்றும் ஆகல, எனக்கும் ஒன்றும் ஆகல. ஆண்டவர் ஒரு பயமும் இல்லை எனக்கு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே சூழ்ச்சிட்டு வந்தேன் கடவுளை. ஆண்டவர் சூழ்ச்சிட்டு தான் ஓட்டிட்டே வந்தேன் நான். அது ஒரு பயமே இல்லாம ஆண்டவர் என்ன தைரியமா அந்த அவரு கண்டிப்பா அவருக்கு ஏதாவது ஆயிருக்கும், அடிச்சிருக்கும் வண்டி. நல்ல மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல இருந்து என்னை காப்பாத்தி அவரையும் காப்பாத்தி கடவுள் என்னை ஆசீர்வதித்தாரு. நானும் அவரு ஒன்றும் சொல்ல, அவரு என்ன ஒன்றும் சொல்ல, நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்துருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு ஜீசஸ். எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து நடக்க வேண்டியதை ஆண்டவர் 91 திருப்பாடு 91:11 சொல்வது போல தன்னுடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாத்திருக்கிறார். அதற்கு முன்பாகவே நீங்க ஆண்டவருடைய இறை வார்த்தையை முற்றிலுமாக அறிக்கை செய்து நீங்க அந்த வண்டியை கிளம்பி இருக்கிறீங்க இல்லையா? அதனால ஆண்டவர் அற்புதமாக தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாத்திருக்கிறார். உங்களுடைய அந்த இன்னொருவரையும் பாதுகாத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு ஜீசஸ். நன்றி சொல்லுங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசு. ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் லிபியா. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். கடந்த சில நாட்கள்ல ஆண்டவரோட பாதுகாப்பும் அரவணைப்பும் எனக்கு எப்படி கிடைச்சதுங்கிறதுக்காக ஒரு நன்றி செலுத்துதல். ஃபர்ஸ்ட் போன ஜூன் 29 நான் ஊருக்கு போயிருந்தேன், இந்தியாவுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஜூலை 22 ரிட்டர்ன் ஆனேன். அந்த நாட்கள்ல எல்லாம் வந்து ஆண்டவர் ரொம்ப பாதுகாப்போட ஒவ்வொரு பயணத்திலையும் ஆண்டவர் என்னோட இருந்து எனக்கு வழி நடத்தினாரு. நான் போற இடங்கள்ல, நான் சந்திக்கிற நபர்கள் எல்லா இடத்திலையும் எனக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா லாஸ்ட் போன லீவ்லயும், நவம்பர்ல 24ல நான் போன லீவ்லயும், இப்ப லீவ்லயும் எப்படி ஆண்டவரோட பாதுகாப்பும் அரவணைப்பும் என்னோட இருந்ததுங்கிறத அந்த ஒரு இது நான் உணர்ந்தேன். ஏன்னா ஒரு தடவை பிரதர் வந்து கிளாஸ்ல சொல்லியிருந்தாரு, திருப்பாடல் 98 முன்னேலாம் வந்து மனப்பாடமா சொல்லுவேன். ஆனா அது உள்ளார்ந்த மனதோட நான் சொல்ல மாட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் தான் அந்த நம்பிக்கையோட சொல்லும் போது பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் ரொம்ப நம்பிக்கையோட அறிக்கையிடுவேன் அதை டெய்லி காலையில எந்திரிச்சிட்டு. ஏன்னா நார்மலா நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆவேன். ஏதாவது ஒரு டிராவல்னா கொஞ்சம் எனக்கு இதாகும், கோல்டு ஆகும். இன்ன வரைக்கும் எந்த இதுவுமே இல்லாம, எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாம ஆண்டவர் ரொம்ப பாதுகாப்போட வழி நடத்தினதுக்கு நான் ரொம்ப கோடானு கோடி நன்றி செலுத்திக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இன்னொரு சாட்சியம் என்னன்னா, எனக்கு ஜூலை 22 அங்க இருந்து ஃபிளைட்டா இருந்தது. 21 வந்து பையனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, பெரிய பையனுக்கு. அவனுக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் அதிகமாகவும், சரி வாப்பா போலாம், டாக்டர்கிட்ட போலான்னு கூட்டிட்டு போனப்ப டாக்டர் வந்து அல்சர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ட்ரிப்பு போடணும், சிவியர் ஆயிருக்கு. ஏன்னா கொஞ்சம் பையன் டிராவல்ல இருந்ததுனால அவன் கொஞ்சம் டூர் எல்லாம் போயிருந்தான். அதுல வந்து ஏதோ வெளியில ஃபுட்டு சேராம அவனுக்கு இதாயிடுச்சு. அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அடுத்த நாள் கிளம்பணும், நானு ஏர்லி மார்னிங் கிளம்பணும். அப்போ உடனே வந்து ஸ்டெல்லா சிஸ்டருக்கு கால் பண்ணேன். உடனே எடுத்தாங்க ஸ்டெல்லா சிஸ்டர். அப்போ வந்து சொன்னாங்க, ஒன்னும் பயப்பட வேண்டாம், நீங்க தைரியமா கிளம்பி போங்க, பையன் குணமாயிட்டான். எனக்கு பையனுக்காக, ஏன்னா அன்னைக்கு எனக்கு ப்ரேயரும் அட்டன் பண்ண முடியல. மண்டே சாட்டர்டேஸ்லயும் இங்க வந்து போன சாட்டர்டே எனக்கு டியூட்டியா இருந்தது, அது சொல்ல முடியல. அப்போ த்ரூஅவுட் ஜேர்னி வந்துட்டு நானு காலையில ரொம்ப மன கஷ்டத்தோட கிளம்பினாலும் எனக்கு ஒரு மனசுல ஒரு அமைதி இருந்தது. எல்லாரோட ஜெபங்கள் எனக்கு இருக்கு, என் பையனுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டு நானு
1 பேதுரு 2:24 என்னால பெருசா ஒண்ணும் ப்ரேயர் பண்ண முடியல. 1 பேதுரு 2:24 மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவர் அவர் தழும்புகளால் என் பையனுடைய குடல் நோயினை குணப்படுத்துவதற்காக நன்றி. அப்படி மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ இதை மட்டும்தான் சொன்னேன். என்னால பெருசா ஒண்ணும் ப்ரேயரும் பண்ண முடியல ஜேர்னில. பையன் இப்ப நல்லா இருக்கான். நல்லா சாப்பிடுறான். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு 1 மந்த்ல பையன் இங்க வந்துருவான். அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஆண்டவர் வந்து நல்லா நடத்திட்டு இருக்காரு. அதுக்காகவும் நன்றி செலுத்திக்கிறேன். இன்னொரு சாட்சியம் கூட இருக்கு. சொல்லலாங்களா பிரதர்? சொல்லுங்க. அப்புறம் ஊருக்கு போனப்போ நான் வந்து எனக்கு ஒரு சர்டிபிகேட் வேலையா வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில போக வேண்டியது இருந்தது. அப்போ அவங்க எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, உள்ள யூனிவர்சிட்டிக்கு உள்ள போனா எல்லாம் ரொம்ப டிலே பண்ணுவாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி பே பண்ற மாதிரியெல்லாம் இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்து எதுவுமே ப்ரேயர் பண்ணல. ஆண்டவரே நான் போறேன், நீங்க என் கூட வாங்க. எங்க யார பார்க்கணும் என்ன இது ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ அந்த வேர்டு மட்டும்தான் சொல்லிட்டு போனேன். அங்க போய் இறங்குனதுமே ஒருத்தர் வந்து என்னம்மா என்ன வேணும்னு கேட்டப்ப அவரு கைட் பண்ணாரு எனக்கு. ஃபர்ஸ்ட் அவரு கைட் பண்ணிட்டு இன்னும் ஸ்டாஃப்ஸ் யாரும் வரல. இந்த இடத்துல போ இங்க வந்துருவாங்க. இந்த ஃபார்ம் வாங்க, இங்க ஃபீஸ் பே பண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அப்புறம் ஒரு சர்டிபிகேட்குள்ள ஃபீஸ் பே பண்ணிட்டு நான் உள்ள போனேன். அவங்க வந்துட்டு ஓகேம்மா குடுத்துடுறோம். ஈவினிங் போல வா, 3:00 போல வா, 4:00 போல வா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரிட்டு நான் வெளியில வந்துட்டேன். அப்ப என் கூடயே அந்த நேரத்துல ஒரு சென்னையில இருந்து ஒரு பிரதர் வந்திருந்தாரு. அவரு வந்துட்டு கேட்டாரு, சிஸ்டர் நீங்களும் இந்த சர்டிபிகேட் வாங்க தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னு. நான் 2 இயர்ஸா அலையறேன் சிஸ்டர் இந்த சர்டிபிகேட்டுக்காக. இன்னைக்காவது அட்லீஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் தரேன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்னாரு. அந்த இடத்துலயே ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அவங்க 4:00 சொன்னாங்க. நான் 3:00 போயிட்டேன். எல்லாம் ரெடியா இருந்தது. அவங்க சீல் வச்சு கவர்ல போட்டு எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்கிட்டு போமா அப்படின்ட்டு. எனக்கு அதுவும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா போகும்போதே எல்லாரும் சொன்னாங்க, ரொம்ப அலக்கடிக்குவாங்க, உள்ள போனா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், அது இதெல்லாம் சொன்னாங்க. எதுவுமே இல்ல. அந்த ஃபீஸ் எவ்வளவோ அதை ஆபீஸ்ல பே பண்ணிட்டு அதையும் நான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கும் ஆண்டவருக்கு கோடானுகோடி நன்றி செலுத்திக்கிறேன். செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் தேங்க்ஸ் கிவிங் மட்டும்தான். வேற எதுவும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதே போல பிலிப்பியர் 4:19 தான். அது வாழ்வே ஆயிடுச்சு எங்களோட குடும்பத்துல ஒவ்வொருத்தருங்களுக்கும். என் கடவுள் கிறிஸ்தியேசுவின் வழியாய் தன்பற்ற செலுத்தி கொண்டு எங்கள் அனைத்து தேவைகளை நிறைவேற்றினதற்காக நன்றி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். அத பாஸ்ட் டென்ஸ்லயும் சொல்லல, ஃபியூச்சர்லயும் சொல்லல. பிரசன்ட் டென்ஸ்ல அத தேங்க்ஸ் கிவிங்கா மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கான எல்லாமே ஆண்டவர் வந்து ரொம்ப இதா வழி நடத்துறாரு. அதுக்கு ஆண்டவர் ரொம்ப நன்றி. இன்னைக்கு சிஸ்டர் சொல்ல மாதிரி அந்த அன்புக்கு ஈடா அந்த அன்ப வந்து அத அளக்க முடியாது அந்த அன்பு. அந்த அன்புக்கு ஈடா நான் என்ன செய்ய போறேங்கிறதா இப்ப எனக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருக்கு. அந்த அளவுக்கு எங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தர் மேல ஆண்டவர் அன்பு செய்யறாரு. அதுக்காக ரொம்ப நன்றி. Praise the Lord. Glory to Jesus. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அநேக காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய வார்த்தைகள் மூலியமாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார் இல்லையா? அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you Jesus. தொடர்ந்து எல்லா காரியத்துக்காகவும் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். நன்றி சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்னு அர்த்தம் இல்லையா? அதனாலதான் நம்ம நன்றி சொல்றோம். சாதாரணமா நன்றி எப்போ சொல்லுவோம்? நமக்கு ஏதாவது நல்லது நடந்த பிறகு நன்றி சொல்லுவோம். அப்ப நம்ம நடக்க முன்னாடியே நன்றி சொல்லிட்டோம்னா ஆண்டவர் இயேசு நமக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? அதுக்குதான் தொடர்ந்து நன்றி சொல்லுங்கன்னு சொல்றது. நன்றி சொல்லுங்க சிஸ்டர். Thank you brother. Praise the Lord. Thank you. Praise the Lord. King Kavi. Praise God brother. Praise the Lord sister. brother கடவுளுக்கு கோடி நன்றி. ஆன்சின்னு ஒரு பொண்ணு 12 வயசு அவங்களுக்கு.
அவங்க வந்து இப்போ 2 வாரமா ஹாஸ்பிட்டலும் அப்படியே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லிவர் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு. அப்புறம் வந்து உடம்புல அந்த அமிலம் அமிலம் அது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு போயிட்டே இருக்கு. அதனால வந்து அவங்கள சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரிப்போர்ட். அப்போ ஜோசப் பிரதருக்கு நான் மெசேஜ் போட்டிருந்தேன். ஜெனிஃபர் சிஸ்டருக்கும் போட்டிருந்தேன். அப்புறம் நாங்க மதியம் பிரேயர்ல 3 மணிக்கு பிரேயர்லயும் பிரேயர் பண்ணோம் எல்லாருமே. அப்புறம் தனிப்பட்ட பிரேயரும் பண்ணிட்டே இருந்தோம். ஆனா அவங்களுக்கு நான் வந்து 1 பேதுரு 2:24 அந்த வார்த்தை, அதுக்கப்புறம் கலாத்தியர் 3:13 இந்த 2 வார்த்தையும் தான் அவங்கள அனுப்பி கொடுத்திருந்தேன். அததான் அந்த பாப்பா ரிப்பீட்டா சொல்லிட்டே இருந்திருக்காங்க. லாஸ்டா 2 வாரமும் ரொம்ப போராடியும் அவளால கிளியர் ஆகவே முடியல. இப்ப 2, 3 நாளைக்கு முன்னாடி நான் பார்க்க போயிருந்தப்போ ரொம்ப கிரிட்டிக்கலா ஐசியூ வார்டுலயே வச்சிருந்து ஒரே அழுகை எல்லாருமே. இதோட முடிஞ்சிருச்சு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டே இருந்தாங்க. நான் இல்ல, நம்பிக்கை மட்டும் விடாதீங்க. இந்த வார்த்தையை நீங்க அறிக்கையிட்டுட்டே இருங்க. ஏன்னா எனக்கு கேன்சர் நோயிலிருந்து கடவுள் எனக்கு பெரிய ஒரு விடுதலை கொடுத்த அந்த ஒரு சாட்சியை திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்லி இந்த 2 வார்த்தையுமே ரிப்பீட் ஆகி சொல்லிட்டே இருங்க. நம்பிக்கை விட்டுறாதீங்க. கடவுள் கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அன்னைக்கு நான் அவங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளாடி அந்த பாப்பாக்கு எல்லாமே அந்த அமிலம் கம்மியாகி அந்த லிவர் அடுத்த நாள் வந்து சொன்னாங்க லிவர் வந்து மாற்றி வைக்க வேண்டாம். லிவர் வந்து நல்லா ஆயிட்டு இருக்கு இப்போ. மருந்துலயே சரி பண்ணிடலாம். கடவுள் வந்து பெரிய ஒரு அதிசயத்தை செஞ்சிருக்காங்க. கடவுளுக்கு கோடி நன்றி சொல்றேன். Praise the Lord. Praise the Lord. Glory to Jesus. ஆண்டவருடைய வார்த்தைகளை விதைக்கும் பொழுது அது ஒரு நாளும் பலன் தராமல் போகாது இல்லையா? அதே மாதிரிதான் சிஸ்டர், நீங்க அந்த இறை வார்த்தைய அந்த லிவர் பிரச்சனையில நீங்க அந்த வார்த்தையை விதைச்சிருக்கிறீங்க. சரியா? அந்த வார்த்தையானது அங்கே வளர்ந்து மற்ற எல்லாவற்றையும் அழித்து, தீயவைகளை அழித்து இந்த இறை வார்த்தை வழியாக அந்த லிவர் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. Thank you Jesus. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். Thank you. Praise the Lord. Praise the Lord. Thank you sister. Praise the Lord sister Daisy Clara. Praise the Lord brother. Praise the Lord sister. சகோதரி எடுத்த அந்த இறை செய்தி வந்து கிறிஸ்துவுடைய அந்த அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் இதை வந்து நான் கடந்த ஒரு வாரத்துல வந்து 2 இடத்துல வந்து அந்த உணர்ந்தேன். அது இன்னைக்கு இறை செய்தியில வந்து எனக்கு கேட்கும் போது, இதுக்கு முன்னாடி எப்பவுமே இறை செய்தி கேட்டா அதுக்கு அடுத்து அதை மெடிடேட் பண்ணும்போதுதான் அதோடைய விஷயங்கள் அந்த வாரத்துல எனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆனா இப்ப முன்னாடியே எனக்கு வந்து 2 விஷயங்கள் அதை நான் உணர்ந்தேன். ஒண்ணு வந்து என்னுடைய ஒரு இந்து சகோதரி, என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, அவங்களோட குழந்தை வந்து ஒரு 8 இயர்ஸ் குழந்தைக்கு கேன்சர்னால ஒரு கால் எடுத்திருக்காங்க. அது முன்னாடியே. அப்ப அந்த அவங்க வந்து நம்ம ஜீசஸ் மேல ரொம்ப ட்ரஸ்டா ரொம்ப எல்லாமே ப்ரேயர் பண்ணுவாங்க, இறை வார்த்தையெல்லாம் பைபிள் ரீட் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலியில அது சப்போர்ட் கிடையாது, இருந்தாலும் இந்த பொண்ணு பண்ணுவாங்க. இப்ப ரீசெண்டா அவங்கள வந்து லாஸ்ட் சண்டே பார்த்தேன். அப்ப வந்து அவங்க வந்து இந்த ப்ரேயர் பண்ண இந்த இறை வார்த்தை வாழ்வாக்கும் அந்த புக்கு கேட்டிருந்தாங்க. அப்ப அதை கொடுத்து ப்ரேயர் பண்ண பேசிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை வந்துட்டு நல்லா பேசிட்டு இருந்தா. அப்ப நார்மல் ஆகி அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு என்னைய வந்து ரொம்ப அட்டாச், ரொம்ப பார்த்ததெல்லாம் கிடையாது, அப்பப்பதான். ஆனா என்னைய வந்து கையை பிடிச்சிட்டு அத்தை தங்கம் செல்லன் முத்த கொடுத்துட்டே இருந்தா. எனக்கு அவங்க அம்மாவுக்கே ஆச்சரியம். அவ யார்கிட்டயும் அவ்வளவு டக்குன்னு அட்டாச் போக மாட்டா, அந்த அம்மா என்கிட்டயே தான் இருப்பா. அப்ப கொடுக்கும்போது எனக்கு அவ முத்தம் கொடுக்க எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். என்னன்னா நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட தனிச்சபத்திலையும் சரி, என்ன எப்பவுமே ஜீசஸ் நான் கேட்கிறேன், எனக்கு உங்களோட முத்தம் வேணும், அந்த பிரசன்ஸ் உணரணும், உங்களோட முத்தம் எனக்கு வேணும். நிறைய நாள் நான் ஆண்டவர்கிட்ட தாகத்தோட நான் கேட்டிருக்கேன். எனக்கு அந்த குழந்தையோட முத்தம் வந்து அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த பொண்ணு கிளம்புற வரைக்கும் என் கையை பிடிச்சிட்டே இருந்தேன், என் கையை பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டே இருந்தேன் அந்த குழந்தை. அது ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு சொன்னது, இது என்னுடைய முத்தம் அப்படின்றது. நான் அந்த ஆண்டவருடைய அந்த அன்பின் அகலத்தை, நீளத்தை, ஆழத்தை அந்த இடத்துல உணர்ந்தேன். அதை இந்த செய்தியில ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. இதுதான் நான் கொஞ்ச நாள் எனக்கு திரும்ப இப்படி நான் சும்மா குழந்தைதான் நினைச்சேன். ஆனா திரும்ப அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு என்னோட அம்மாவோட சில பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து என்கிட்ட இருந்தது. அவங்க பேங்க் கூட்டிட்டு போக வேண்டியிருந்தது. அப்ப அது வந்து வச்ச இடத்துல நான் எங்க வச்சேன்னு மறந்துட்டேன், மிஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour தேடிட்டே இருந்தேன். அப்புறம்தான் எனக்கு தோணுச்சு, எதுக்கு தேடிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு நான் பாட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அப்பா நன்றி. இந்த டீட்டெயில்ஸ், இந்த பேங்க் புக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நான் ஏன்னா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேங்க்ல வந்து, நான் கிளம்பி போகணும். நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துல என் ஹஸ்பண்டும் வந்தாங்க. போய் சேர்ந்து பார்த்தப்ப அது டக்குன்னு முன்னாடி இருந்து கிடைச்சது பீரோல. ஆண்டவருக்கு நன்றி. அந்த நேரத்துல வந்து அப்படி இது பண்ணது. அது மாதிரி கடந்த நேரத்துல பிரதரோட கில்பர்ட் பிரதரோட அந்த 3 வீடியோ பார்த்தேன். நன்றி பலி வந்து 3 பாட்டு இருக்கு. அதை பார்த்து முடிக்கும் போதும் நான் வந்து ஒரு 2 மணி நேரம் அழுது நன்றி மட்டும் தான் சொன்னேன். எனக்கு அப்படி அந்த அழுகை என்னால் நிப்பாட்ட முடியல. அவ்வளோ அந்த நேரத்துல அவனுடைய அன்பை அப்படி உணர்ந்தேன். என் வாழ்க்கையில நிறைய நேரங்கள் நன்றி சொல்லாத விஷயங்கள்லாம் நினைத்து நன்றி சொன்னேன். அந்த நேரத்திலேயே ஆண்டவருடைய அன்பின் அகலம், நீளம், உயரம் எல்லாமே நான் வந்து உணர்ந்தேன். அதை திரும்ப இந்த இறை செய்தியில எனக்கு உறுதிப்படுத்திய ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். Praise the Lord. Glory to Jesus. ஆண்டவரனுடைய இறை வார்த்தை எவ்வளவு ஆழம், அகலம், நீளம் உள்ளது என்பதை உணர்ந்திருக்கிறீங்க இல்லையா? அந்த வார்த்தையால உணர்ந்து தொடப்பட்டிருக்கிறீங்க. அதனாலதான் அந்த குழந்தையோட ஒரு ஸ்பரிசம் உங்களுக்கு வந்து ஆண்டவருடைய அரவணைப்பு போல தெரிஞ்சிருக்கிறது இல்லையா? அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Glory to Jesus. Thank you Jesus. Thank you சொல்லுங்க சிஸ்டர். ஓகே. Praise the Lord. வேற யாராவது சாட்சி? அப்படி இல்லைன்னா நம்ம ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம். Praise the Lord brother. Praise the Lord. Praise the Lord brothers and sisters. Praise the Lord. ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லும் முன்பு ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி